Hi friends, last episode நம்ம லிஸ்ட் ரெண்டரிங்னா என்னென்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி கீன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். ஸோ லிஸ்ட் ரெண்டரிங் ரொம்ப சிம்பிள் தான். அரேயில் வந்து நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போது ஒரு யூசர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட்னா ஒரு யூசர் இருப்பாங்க. நம்ம என்ன எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். கோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு HTML, CSS, JavaScript, React அந்த மாதிரி செக்ட் அன்செக்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா மேப்புன்ற ஒரு மெத்தட், ஹையர் ஆர்டர் மெத்தட் மூலிமா, அரேயோட ஹையர் ஆர்டர் மெத்தட் மூலிமா நம்ம என்ன பண்ணோம், அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் யூஏல ரெண்டர் பண்ணோம், கரெக்டாக? ஸோ இந்த எபிசோடில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் எபிசோடில் நம்ம விட்டோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து அப்படியே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற விதமாக கண்ட்ரோல்டு இன்புட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். கண்ட்ரோல் இன்புட்ஸ்னால் வேறு எதுவுமே இல்லை. நான் இப்போ இன்கேஸ் ஒரு இன்புட் ஃபீல்டில் ஒரு டேட்டா நான் வாங்குறேன் அப்படின்னா அந்த டேட்டாவை நான் ரியாக்டை மேனேஜ் பண்ண சொல்கிறேன். இதுதான் கண்ட்ரோல்டு இன்புட்ஸ்னு சொல்லுவாங்க, சரியா? நான் இன்கேஸ் வந்து ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது, அதில் நான் வந்து ஒவ்வொரு கீ ஸ்ட்ரோக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம் K7 அப்படின்னா KESA இந்த மாதிரி ஒவ்வொரு சேஞ்சஸுமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரியாக்டை நான் வாட்ச் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ அந்த டேட்டாவை வந்து ரியாக்டை வந்து வாட்ச் பண்ணுன்றதுக்காக நமக்கு ஆல்ரெடி ஃபங்க்ஷனல் காம்பவுண்டில் ஸ்டேட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது, கரெக்டாக? ஸோ அந்த ஸ்டேட்டில் இந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ அதான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ VS கோட் வந்தீங்க அப்படின்னா நான் தனியாக ஒரு ப்ராஜெக்ட் நான் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். EP11 கண்ட்ரோல்டு இன்புட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக க்ரியேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லாஸ்ட் எபிசோடில் நம்ம விட்டோம் இல்லையா, அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, இன்கேஸ் தனியாக நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் ஒயிட்ன்ற அந்த பில்டிங் டூலை வச்சு நீங்கள் ரியாக்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறீங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த டிபெண்டன்ஸில் இருக்க டிபெண்டன்சிஸ், டெவ் டிபெண்டன்சிஸ் இதில் இருக்க லைப்ரரி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக npm இன்ஸ்டால் அந்த கமெண்ட் அடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக npm run dev அது கொடுக்க போகிறீங்க, ஓகே? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு லைப்ரரி, தேர்ட் பார்ட்டி லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று ஸ்டைல்டு காம்பனண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஐகான்னு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணியிருப்போம். இது ரெண்டுமே மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. புதுசாக ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா, ஆல்ரெடி அதே ப்ராஜெக்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தேவையில்லை, சரியா? ஓகே, ஸோ இப்போது யூஐயில் போய் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரௌசரில் பார்த்தோம் அப்படின்னா என்னோடய அப்ளிகேஷனோட யூஐ வந்து இப்படி தான் இருக்குது, ஓகேவா? ஸோ மேலே ஒரு இன்புட் ஃபீல்ட் கொடுத்துருக்கேன், அப்புறம் ஆட் ஒரு பட்டன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து இங்கே நான் ரெண்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டெலீட்ன்ற ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸ், அதே மாதிரி ஒரு லேபிள் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த இன்புட் ஃபீல்டில் வந்து ஒரு டேட்டா நான் வாங்க போகிறேன், கரெக்டாக? ஸோ இந்த டேட்டாவை என்ன பண்ணலாம், ரியாக்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் நான் க்ரியேட் பண்ணி இந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன், ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், சரியா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த இன்புட் ஃபீல்டு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நான் ஸ்டோர் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இந்த இன்புட் ஃபீல்டில் இருக்க டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெட் ஒரு நியூ ஐட்டம் அப்படின்ற ஒரு நேம் நான் வச்சுக்கிறேன். நியூ ஐட்டம், செட் நியூ ஐட்டம், ஓகே. ஸோ இதில் UST2க்கு வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ கால் பண்ணிவிட்டு இனிஷியலாக வந்து இந்த நியூ ஐட்டமோட வேல்யூ என்னென்னா எம்டி ஸ்ட்ரிங்காக நான் வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ இனிஷியலாக வந்து எந்த ஒரு யூசர் அப்ளிகேஷனுக்கு வந்தாலுமே இனிஷியலாக வந்து எந்த ஒரு டேட்டாவும் கொடுக்க போகிறதில்ல, எம்டியாக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் அவங்களோட நேம் வந்து கொடுக்குவாங்க, கரெக்டாக? ஸோ அதனால் இனிஷியலாக வந்து இந்த எம்டி ஸ்ட்ரிங்கை நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இன்புட் ஃபீல்டுக்கு வந்து நான் வேல்யூவாக நான் எதை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரியாக்டோட ஸ்டேட்டை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த நியூ ஐட்டமை நான் பாஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இன்புட் டைப்பில் வேல்யூ அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதில் என்ன, ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஸ்டேட்டை நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேன், நியூ ஐட்டம். இந்த நியூ ஐட்டமில் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த இன்புட்டோட வேல்யூ வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங், உங்களால் எந்த ஒரு இன்புட்டும் கொடுக்க முடியாது அந்த இடத்துல. ஸோ இப்போது அதுக்கு நான் வந்து என்னோடய யூஐ போகிறேன், லோட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இன்கேஸ் நான் போயிட்டு ஏதாச்சும் நான் டைப் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஏதாச்சும் ஒரு டேட்டா கொடுக்க ட்ரை பண்ணுறேன், என்னால் எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வந்து இந்த ஸ்டேட்டோட வேல்யூ என்னது, எம்டி ஸ்ட்ரிங். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டா கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு கீ ஸ்ட்ரோக், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய நேம் வந்து K7, கரெக்டாக? அப்போது கேன்ற ஒரு கீ ஸ்ட்ரோக் நடக்குது அப்படின்னா அது ஒரு சேஞ்ச் நடக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ அந்த சேஞ்ச் வந்து நான் ரியாக்ட்டுக்கு சொல்லணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ஆன் சேஞ்ச் அப்படின்ற அந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அடுத்து இதுக்கு பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும், சரியா? ஓகே, ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லர் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ ஈவெண்ட் ஹேண்ட்லருக்கு முன்னாடி பிளேஸ் ஹோல்டர் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆட் நியூ ஐட்டம் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? இதில் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு டேப், அதே மாதிரி பிளேஸ் ஹோல்டர், ஓகே. ஸோ இப்போ பார்க்கறது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆன் சேஞ்ச், ஏன்னா இன்புட் ஃபீல்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு டேட்டா நம்ம கொடுப்போம், ஒரு கீ ஸ்ட்ரோக், ஒவ்வொரு சேஞ்சஸுமே ஏதாவது நடக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் பாஸ் பண்ண போகிறேன், சரியா? ஹேண்டில் சேஞ்சுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம சேஞ்சை தானே, நடக்கிற சேஞ்சஸ் ஒரு கீ ஸ்ட்ரோக் ஒரு சேஞ்ச், கரெக்டாக? அந்த சேஞ்சை தான் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், கரெக்டாக?
ஸோ அதனால் நீங்கள் நேம் தனியாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம் மட்டும் நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு அது தனியாக நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த அனானமஸ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டை நான் பாஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லராக இருக்கட்டும் இல்லை ஈவெண்ட் லிசனாக இருக்கட்டும், ஸோ அதுக்குள்ளே பாஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஈவெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டராக அனுப்பும். ஓகேவா? அந்த ஈவெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேராமீட்டர் இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஈவெண்ட் இருந்த பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து console.logல ஒவ்வொரு சேஞ்சஸும் நடக்கும்போது என்ன கொடுக்குதுன்ற மாதிரி பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் பண்ணுறேன் console.logல அந்த ஈவெண்ட்ன்ற ஆப்ஜெக்டை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரௌசர் போகிறேன். ஸோ ப்ரௌசரில் வந்து இப்போ இங்கே நான் டைப் பண்ணுறேன். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லோட் பண்ணுறேன், திரும்ப ஒரு எரர் வருது. என்னென்னா இந்த செக்டு ப்ராப்புக்கும் இந்த இன்னொரு இன்புட் ஃபீல்டு வச்சுருக்கேன் செக் பாக்ஸ்னு சொல்லிட்டு, அதுக்கும் ஒரு ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் ஹேண்ட்லர் கொடுத்துருங்கன்னு சொல்லி வருது. ஸோ எரர் அவாய்ட் பண்ணுறதுக்காக அதுக்கும் ஒரு ஆன் சேஞ்சுன்ற ஈவெண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே இந்த இன்புட் ஃபீல்டில் வந்து ஆன் சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போதைக்கு சும்மா வந்து ஒரு எம்டியான ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்குள்ளே எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நான் கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் மட்டும் டிஃபைன் பண்ணிக்கலாம், எரர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ போனேன் அப்படின்னா லோட் பண்ணுறேன், எனக்கு எந்த ஒரு எரருமே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கீ ஸ்ட்ரோக் ஏன்னு நான் டைப் பண்ணுறேன். சும்மா ஏதோ ஒரு கீ வந்து நான் டைப் பண்ணேன் அப்படின்னா கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் பேஸ் ஈவென்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? பட் எனக்கு ஸ்டில் எனக்கு இந்த இன்புட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா வரலை. ஓகேவா? ஏன்னா இதில் நான் பாஸ் பண்ணியிருக்கிறது என்ன பாஸ் பண்ணியிருக்கேன், எந்த ஸ்டேட் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், நியூ ஐட்டம் அப்படின்ற ஒரு ஸ்டேட் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதோட இனிஷியல் வேல்யூ என்னது, எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கிறனால ஸ்டில் வந்து இந்த ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன வேல்யூ இங்கே கொடுக்கணும்னு அதுக்கு தெரியாது. ஓகே, பட் நான் ஒரு கீ ஸ்ட்ரோக் நடக்கும்போது இந்த ஆன் சேஞ்ச் நடக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும்னு தான் நான் இங்கே கொடுத்து வச்சிருக்கேனே தவிர்த்து வேல்யூஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி எதுவுமே நான் கொடுக்கல. சரியா? அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை நான் ஏதாச்சும் ஒரு கீ டைப் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு என்ன அது கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈவெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட் கிடைக்குதா. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இதில் ஈவெண்ட்லேருந்து டார்கெட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் நான் வந்து வாங்குகிறேன். ஸோ இப்போ இந்த டார்கெட் என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ லோட் பண்ணுறேன், இந்த இன்புட் ஃபீல்டில் ஒரு சேஞ்சஸ் நடக்குது. ஏதாவது ஒரு கீ டைப் பண்ணுறேன் அப்படின்னா எந்த இன்புட் ஃபீல்டை டார்கெட் பண்ணுது, அந்த ஈவெண்ட் வந்து எங்கே ட்ரிகர் ஆகுதோ அந்த பர்டிகுலர் டேக்கை வந்து என்ன பண்ணுது, டார்கெட் பண்ணுது. ஸோ டார்கெட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த இன்புட் ஃபீல்டில் இருக்க வேல்யூவை நான் என்ன பண்ணணும், அதான் காமிக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போது டாட் வேல்யூன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ டாட் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா இப்போது திரும்ப நான் லோட் பண்ணிவிட்டு இதை நான் செலக்ட் பண்ணுறேன், ஏன்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஏன்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீழே ஏ வருதா, திரும்ப பி டைப் பண்ணுறேன், எஸ்டி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கீ நான் டைப் பண்ணேன் அப்படின்னா அந்த கீ எல்லாமே எனக்கு என்ன ஆகுது, கீழே வந்து கன்சோல் ஆகுது. பட் எனக்கு ஸ்டில் இங்கே எனக்கு தெரியல, இங்கே ஏன் எனக்கு டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா நான் இந்த இன்புட் ஃபீல்டுக்கு வந்து எதோட வேல்யூ நான் செட் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டேட்டோட வேல்யூ நான் செட் பண்ணியிருக்கேன். ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் எம்டி ஸ்ட்ரிங் தான். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஈவெண்ட் மூலிமா நீங்கள் ஒரு வேல்யூ எடுக்கிறீங்களா, அந்த இன்புட் ஃபீல்டோட வேல்யூ, அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப இந்த ஸ்டேட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், செட் நியூ ஐட்டம் இந்த அப்டேட்டர் ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணணும். இது மூலிமா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த ஸ்டேட்டுக்கு வேல்யூ அப்டேட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல console.logக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், செட் நியூ ஐட்டம். ஓகேவா? இப்போ முடிஞ்சு போச்சா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், லோட் பண்ணுறேன். இப்போது இங்கே போயிட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ட் ஜேஎஸ் இருக்கா, ஸ்டில் நம்ம முடிக்காது என்னது, லோக்கல் ஸ்டோரேஜ் தான் முடிக்கும், லோக்கல் ஸ்டோரேஜ். இப்போ எனக்கு ப்ராப்பராக இன்புட் ஃபீல்டில் எனக்கு டேட்டா வருதா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு இன்புட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ரியாக்டை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்புட் ஃபீல்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார், ரியாக்ட். இந்த இடத்துல ஒன்று நீங்கள் கிளியராக ஒன்று புரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னா இந்த செட் நியூ ஐட்டம் இந்த அப்டேட்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இங்கே உங்களோட காம்பனண்ட்டை வந்து ரீரெண்டர் பண்ணும். அது ஏன் நான் ரீரெண்டர் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து என்னோடய யூஏல நடக்குது அப்படின்னா அந்த சேஞ்சஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆனால் மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் வந்து யூஏல காமிக்கும். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு முறை நான் ஒவ்வொரு கீ ஸ்ட்ரோக்குமே என்ன பண்ணுறேன், திரும்ப காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த ரீரெண்டர் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம எந்த ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பெஸ்ட் லைப்ரரி எது அப்படின்னா ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்ம் மேனேஜ் பண்ணுறதுக்காகவே ரியாக்டில் வந்து ஒரு லைப்ரரி இருக்குது. அடுத்து நம்ம ஃபைனலாக வந்து ஃபார்ம் வேலிடேட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நாமளாக நான் அந்த ஆன் சேஞ்சுன்ற ஈவெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும்
அந்த லைப்ரரியை வச்சு நான் இந்த ஃபீல்டை நான் மேனேஜ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ ரெண்டர் வந்து அவாய்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ நம்மளோட மெயின் மோட்டிவ் வந்து அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கோடை கம்மி பண்ணுறீங்களோ இல்லை அந்த ரீரெண்டர் ஆகிறத கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதான் நம்மளோட மோட்டிவ். சரியா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, இந்த இன்புட் ஃபீல்டில் இருக்கிற டேட்டா வந்து ஒரு ஸ்டேட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம், இந்த செக்டு இருக்குல்ல, ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், இப்போது இதையும் நான் மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், இப்போது இந்த இடத்துல ஆன் சேஞ்சுன்ற ஈவெண்ட் கரெக்டாக. ஸோ இந்த ஈவெண்ட்டில் ஹேண்டில் செக்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஹேண்டில் செக்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் அதோட ரெஃபரன்ஸ் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் நான் மேலே க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதில் லெட் ஹேண்டில் செக்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணணும், இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் இருக்க செக்டோட வேல்யூ வந்து நான் இனிஷியலாக நான் ஸ்டேட்டில் என்ன கொடுத்துருக்கேன், ட்ரூன்னு கொடுத்துருக்கேண்ணா. அப்போது திரும்ப இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டில் இருக்க இந்த செக்டு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எனக்கு ஃபால்ஸாக மாறணும். கரெக்டாக? ஏன்னா ரியாக்டாக நான் கொடுத்தாச்சு, அது ஸ்டேட்டை வச்சு மேனேஜ் பண்ண நான் கொடுத்தாச்சு. அப்போது இது மூலிமா தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். செக்டோட வேல்யூ இனிஷியலாக என்னது ட்ரூ, ஏன்னா இதோட வேல்யூ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போது திரும்ப நான் என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்டை நான் அப்டேட் பண்ணணும். ஸ்டேட்டை அப்டேட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அங்கே வந்து சேஞ்சஸ் வந்து நான் என்ன பண்ண முடியும், ரியாக்ட் வச்சு வாட்ச் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இது ஏதாச்சும் இதுலேருந்து ஒரு வேல்யூ நான் என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு நான் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணால் மட்டும்தான் அதை கம்பேர் பண்ணி புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை நான் புதுசாக ஒரு அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ நான் அப்டேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் ஷார்ட் அண்ட் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஆரோ ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஐட்டமோட ஐடியா நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே தானே? ஸோ இந்த ஐடியா மட்டும் நான் ஏன் எடுக்கிறேன் அதை நான் கிளியராக சொல்கிறேன், பண்ண முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஹேண்டில் செக்கில் வந்து இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டோட ஐடியா மட்டும் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு நான் ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் கால் பண்ணிட்டேன்னா, ஸோ ஆர்குமெண்ட்டாக ஐட்டம் டாட் ஐடின்னு நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். இந்த ஐட்டமோட ஐடி நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை நான் வந்து ரிசீவ் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு பேராமீட்டர் நான் கொடுத்துக்கிறேன், ஐடின்னு ஒரு பேராமீட்டர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியாச்சு, இந்த ஐட்டம் டாட் ஐடியை வந்து நான் இங்கே ரிசீவ் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு ரியாக்டில் வந்து ஒரு ஸ்டேட் வந்து ஆல்ரெடி ஒரு சம் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது. கரெக்டாக? அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புதுசாக ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். எதோட அந்த செக்ட் வந்து ட்ரூவாக இருக்கிறத ஃபால்ஸாக மாற்றுற மாதிரி நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட் நியூ லிஸ்ட் ஐட்டம்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். ஐட்டம்ஸ்னு கொடுத்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐட்டம்ஸ் டாட் மேப். ஸோ நான் மேப் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான். நான் அந்த சேஞ்சஸ் நடக்கிறது மூலிமா அங்கேருந்து வாங்குகிற ஐடியும் ஓகேவா. அப்போ இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்டில் இருக்கிற ஐடி, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஐடி இருக்கா, ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஜஸ்ட் கம்பேர் பண்ண போகிறேன். ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ மட்டும் ட்ரூலேருந்து நான் ஃபால்ஸ்னு மாற்றுறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பூலியன் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ்னு மாறணும், ஃபால்ஸ் வந்தால் ட்ரூன்னு மாறணும். அதுக்கு என்ன பண்ணலாம், சிம்பிள் தான். ஒரு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். சரியா? இதில் இந்த ஐட்டம் நான் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு இப்போ ஒரு கண்டிஷன் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? நான் உங்கள் கர்லி பிரேசஸ் கொடுத்தனால நீங்கள் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் கீவேர்டு கம்பல்சரி கொடுக்கணும். ஏன்னா மேப் பண்ணுறது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணி ஒரு நியூ அரேக்கு புஷ் பண்ணும். ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தவங்களுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு கிளியராக அதில் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதில் ரிட்டர்ன் கீவேர்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கண்டிஷனல் ரெண்டரிங் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ கண்டிஷனல் ரெண்டரிங்கில் எதுனா டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஐட்டம் டாட் ஐடி வந்து ஈக்குவல் டு நான் வாங்கின இந்த ஹேண்டில் செக்டுன்ற ஃபங்க்ஷனில் வாங்கின ஐடி வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டுமே வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இப்போ அந்த செக்டோட வேல்யூ நான் அப்டேட் பண்ணணும். கரெக்டாக? புதுசாக இப்போது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட்டை தான் நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப இந்த நியூ லிஸ்ட் ஐட்டம் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், புஷ் பண்ண போய் இப்போதைக்கு இந்த நியூ லிஸ்ட் ஐட்டமில் என்ன இருக்கும், ஒரு எம்டி அரே இருக்கும். ஸோ இந்த மேப் மெத்தட் மூலிமா ரிட்டர்ன் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் எனக்கு என்ன ஆகும், அந்த அரேயில் புஷ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? சப்போ ஐடி வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் செக்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக மாறணும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாக மாறணும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாஜிக்கல் நாட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நாட்ன்ற ஆப்ரேட்டரில்
இந்த ஐட்டமில் இருக்க செக்டு. ஸோ இந்த ஐட்டம் இருக்குல்ல, ஸோ இந்த ஐட்டமில் இருக்க செக்டு வேல்யூ என்ன வேல்யூ இருக்கோ அதுலேருந்து அப்படியே ஆப்போசிட். ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐட்டம் அப்படியே நான் என்ன பண்ணுறேன், திரும்ப நான் புஷ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஏன்னா நம்மளோட மோட்டிவ் என்ன, எந்த லிஸ்ட் இருக்கோ அந்த லிஸ்ட்டில் இருக்க அந்த செக்டு மட்டும் தான் எனக்கு என்ன ஆகணும், அன்செக்டாக மாறணும். கரெக்டாக? இந்த ஐட்டமில் இருக்க இந்த பர்டிகுலர் இன்புட் ஃபீல்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகணும். அப்போது இது மட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் எனக்கு சேஞ்ச் ஆகணுமே தவிர்த்து மற்ற ஆப்ஜெக்ட் எனக்கு சேஞ்ச் ஆக தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், சேமாக இல்லாத பட்சத்தில் அந்த ஐட்டம் அப்படியே என்ன பண்ணுறேன், புஷ் பண்ணின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து என்னது, இந்த இடத்துல ஒரு யூஏயில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும் போது அதை நான் சொல்கிறேன், லேட்டராக சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த புதுசாக க்ரியேட் ஆன இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறேன், இந்த செட் ஐட்டம்ஸ்க்கு என்ன பண்ணிடுறேன், திரும்ப அப்டேட் பண்ணிடுறேன். செட் ஐட்டம்ஸில் இந்த நியூ லிஸ்ட் ஐட்டமை நான் செட் பண்ணிடுறேன். இது வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் தான். சரியா? ஓகே, ஸோ இப்போது யூஐயில் என்ன சேஞ்சஸ் நடக்குது பார்க்கலாமா? சரி தானே? ஓகே, ஸோ இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணலாம், அந்த காம்பனண்ட் இப்போ தான் எனக்கு என்ன ஆக போகுது, அந்த ரியாக்ட் டெவலப்பர் டூல் அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ அந்த காம்பனண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த கான்டென்ட் இந்த காம்பனண்ட்டில் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸ்டேட்டு. ஸோ இந்த ஸ்டேட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இங்கே நான் சேஞ்சஸ் பண்ணும்போது இங்கே என்ன இந்த ஸ்டேட் எப்படி அப்டேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டேட் இருக்குல்ல, இதை நான் இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ண அப்படின்னா இதில் இருக்க கண்டென்ட் வந்து எனக்கு போயிடுச்சு. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆயிருக்கு, 0th இண்டெக்ஸில் அந்த ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ இருக்குது, செக்டு ஃபால்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆல்ரெடி ட்ரூவில் இருந்துச்சு. ஸோ ட்ரூலேருந்து ஃபால்ஸ் மட்டும் தான் மாறி இருக்குது. ஏன் மாறி இருக்குது, ஜஸ்ட் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் ஏன் மாறுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது ஏன் மாறுது பார்க்கலாமா? Ctrl+S கொடுக்குறேன். நான் இந்த இடத்துல என்ன லாஜிக் கொடுத்துருக்கேன்னு கிளியராக பாருங்கள். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல எதை நான் கிளிக் பண்ணுறேனோ, திரும்ப கண்டென்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எதை நான் கிளிக் பண்ணுறனோ, எந்த ஐட்டம் நான் கிளிக் பண்ணுறனோ அந்த ஐடியும் அந்த ஐட்டமில் இருக்க ஐடி சேமாக இருந்துச்சு அப்படின்னா புதுசாக நான் ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ புதுசாக க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டில் செக்டுன்ற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்கே தவிர்த்து இந்த ஐடி அதே மாதிரி லேபிள்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து நான் கொடுக்கவே இல்லை. கரெக்டாக? ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் ஒன்று யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஐட்டமில் இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் இருக்க மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். எல்லாமே ஓவராலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பர்டிகுலர் இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ மட்டும் தான் எனக்கு சேஞ்ச் ஆகணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் இந்த டீஸ்ட்ரக்சரிங், நெஸ்டட் டீஸ்ட்ரக்சரிங், ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர், ரெஸ்ட் ஆப்ரேட்டர் இதெல்லாம் நீங்கள் அந்த எபிசோட் கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கிளியராக புரியும். அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஜாவாஸ்கிரிப்ட் எபிசோட் மெயினாக அந்த ES6 அதுக்கு மேலே இருக்க நிறைய கான்செப்ட்ஸ், டீஸ்ட்ரக்சரிங், இந்த மாதிரி டெம்ப்ளேட் லிட்ரல், ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர், மேப் ஃபில்டர் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஸோ வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் இது ஈஸியாக இருக்கும், நான் பண்ணுற லாஜிக்ஸ் எல்லாம் அப்போ புரியும். சரியா? ஓகே, ஸோ இப்போது யூஐயில் என்ன சேஞ்சஸ் நடக்குது பார்க்கலாம். கண்டென்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செக்டு வந்து எனக்கு ட்ரூவாக இருக்கா, இப்போ இந்த ஸ்டேட்டில் எப்படி வேல்யூ அப்டேட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இதை போய்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். சேஞ்சஸ் நடக்கும்போது எனக்கு ப்ராப்பராக இப்போ கண்டென்ட்டும் இருக்குது, டேட்ன்ற பட்டனும் இருக்குது. பட் இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது, செக்டு மட்டும் ஃபால்ஸாக மாறி இருக்குது. அதே மாதிரி மூணாவதாக இருக்க ஆப்ஜெக்ட் பாருங்களேன், ID3 பார்த்திங்க அப்படின்னா செக்டு வந்து ஃபால்ஸாக இருக்குது, லேபிள் வந்து React.js. இந்த React.js லேபிள் வந்து செக்டு ஃபால்ஸாக இருக்கா. இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா செக்டு வந்து ட்ரூவாக மாறுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, ப்ராப்பராக இந்த செக்டு இன்புட் டைப் செக் பாக்ஸ் இதில் இருக்க ஸ்டேட்டை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணியாச்சு ரியாக்டை வச்சு. ஓகே தானே? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஈவெண்ட், ஐ மீன் ரியாக்டில் ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா அதோட டேட்டாவை வந்து ஆன் சேஞ்சர் ஈவெண்ட் மூலிமா வந்து நம்மளே ஒரு ஃபங்க்ஷன் ஓனாக ஒரு லாஜிக் எழுதி அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஹேண்டில் செக்கை வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணிட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போது ஓரளவு ஒரு டூ டூ லிஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் நம்ம இது வரைக்கும் பார்த்த ஒரு இந்த எபிசோட சேர்த்து ஒரு 11 எபிசோட்ஸ். கரெக்டாக? 11 எபிசோட்ஸில் ஒரு ரியாக்டை வச்சு ஒரு 2D அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு இன்புட் ஃபீல்டில் இந்த டேட்டாவை நான் மேனேஜ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் நடக்கிற சேஞ்சஸும் இந்த இடத்துல பாருங்களேன், கீழே ஸ்டேட்டில் KESன்னு எனக்கு அப்டேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி
இன்புட் ஃபீல்டில் இருக்க இந்த டேட்டாவையும் நான் என்ன பண்ணியாச்சு, மேனேஜ் பண்ணியாச்சு, ஒரு ஃபீல்டை மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் எபிசோடில் மெயினாக என்ன அப்படின்னா, 2D அப்ளிகேஷன் தான் நம்ம ஆல்ரெடி நம்மளோட மோட்டிவ் அதுதான். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஃபீல்டில் வந்து நான் சம் டேட்டா வாங்குறேன்னா, சம்திங் ஒரு டேட்டா நான் வாங்குறேன், ஒரு இன்புட் நான் வாங்குறேன், வாங்குற இன்புட் நான் என்ன பண்ணணும், லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு CRUD ஆப்ரேஷன் நம்ம பார்க்க போகிறோம். CRUD. ஓகேவா? அது என்ன CRUD ஆப்ரேஷன் அப்படின்னா, Cன்றது வந்து கிரியேட்னு சொல்லுவாங்க, Rன்றது வந்து ரீடுன்னு சொல்லுவாங்க, Uன்றது வந்து அப்டேட் சொல்லுவாங்க, Dன்றது வந்து டெலிட் சொல்லுவாங்க. எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தாலுமே இந்த CRUD ஆப்ரேஷன் இந்த ஃப்ளோவில் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட் எடுத்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும் சரி, அதில் இருக்க போகிறது உங்களோட டேட்டா தான். கரெக்டாக முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களோட டேட்டா வந்து நீங்கள் முன்னாடியே லாகின் ஆர் சைன் அப் பேஜில் கொடுத்துருப்பீங்க. ஓகே, அப்போ புதுசாக ஒரு டேட்டா ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. அப்போது சியில் வந்துருமா? ஆறுனது வந்து ரீட் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா நீங்கள் திரும்பி என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களோட அப்ளிகேஷனில் பார்ப்பீங்க. அது ரீட் முடிஞ்சதா? இல்லை எனக்கு இன்கேஸ் ஏதோ மொபைல் நம்பர் நான் அப்டேட் பண்ணணும், பேர் வந்து நான் ஃபுல் நேம் வந்து இல்லை ஃபுல் நேம் கொடுக்காம என்னோட சிங்கிள் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், அப்பா நேம் வந்து கொடுக்கல. அப்போது அப்பாவோட நேம்னு அப்டேட் பண்ணணும். இல்லை மெயில் சேஞ்ச் பண்ணுறீங்க, அது அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னது, யூ அப்டேட்ன்ற அந்த CRUD ஆப்ரேஷன் யூ முடிஞ்சதா? டெலிட்ன்றது என்ன, இப்போ எனக்கு அக்கௌண்ட் தேவையே இல்லை, அப்போ டெலிட் உங்களோட இன்ஃபர்மேஷனில் டெலிட் பண்ணுறீங்க, டெலிட் அக்கௌண்ட். ஸோ டி உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து CRUD இந்த ஃப்ளோவில் தான் வந்து நடக்கும். ஸோ அதான் இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு ப்ராஜெக்டாக நம்ம பண்ண போகிறோம். சரியா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இன்னும் ஒரு சில பட்டன்லாம் எனக்கு வேணும். என்ன அப்படின்னா, ஸோ க்ரியேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட் ஃபீல்டு ஆட் ஒரு பட்டன் வச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நான் என்ன பண்ணியாச்சு, செப்பரேட்டாக வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு மேப் மெத்தட் மூலிமா நான் ரீட் பண்ணிட்டேன், யூஏல காமிச்சிட்டேன். அடுத்து அப்டேட்டுக்கு ஒரு பட்டன் இல்லை, டெலிட்டுக்கு ஒரு பட்டனை வச்சுட்டேன், அப்டேட்டுக்கு ஒரு பட்டன் இல்லை. ஸோ அப்டேட்டுக்கு ஒரு பட்டன் மட்டும் கொடுத்துடலாமா? ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், லேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த டெலிட் ஐக்கானுக்கு முன்னாடி ஒரு எடிட் ஐக்கான் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஐக்கான். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ப்ரௌசரில் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் எபிசோடில் ரியாக்ட் ஐக்கான்ஸ் பார்த்துருப்போம்ல. ஸோ ரியாக்ட் ஐக்கான்ஸ் டைப் பண்ணுங்கள். ரியாக்ட் ஐக்கான்ஸில் ஸோ உள்ளே போனால் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எடிட்டுன்னு கொடுத்துங்க. எடிட்டுன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஐக்கான்ஸ் வரும். சரியா? ஸோ இதில் என்ன பண்ணுறேன், ஃபாண்டாசமோட எடிட் நான் எடுத்துக்கிறேன், இந்த பட்டனை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி ஃபஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் பண்ணலாம், இங்கே கால் பண்ணிக்கிறேன் எடிட். ஸோ கால் பண்ணிவிட்டு இப்போ யூஏல பார்க்குறேன். இப்போ ப்ரௌசரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எடிட் பட்டன் வந்திருக்கா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக SVG எல்லாத்துக்குமே வந்து ஹோவர் பண்ணும்போது நான் ரெட்டாக மாற்றுறேன். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி டோட்டலாக SVG இல்லாமல் நம்ம இது செப்பரேட்டாக வந்து ஏதாச்சும் கிளாஸ் நேம் ஐடி நேம் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஐடி நேம் கொடுத்துட்டு நம்ம ஸ்டைல் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி நான் கொடுத்துக்கிறேன். ரோல் வந்து பட்டன் நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி டேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த டேப் இண்டெக்ஸ் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஒரு முறை இன்கேஸ் நான் டேப் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்புட் ஃபீல்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ திரும்ப நான் டேப் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட இந்த மற்ற லைப்ரரியில் இருக்க இந்த ஃபாண்ட் ஆஃப் எக்ஸாம் இல்லை ஏதோ ஒரு ரியாக்ட் ஐக்கானில் இருக்க இந்த பட்டனையும் வந்து டேப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோன்றதுக்காக இந்த டேப் இண்டெக்ஸ். சரியா? கொடுத்தாச்சு. அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து புதுசாக ஒரு டேட்டா நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஆட்ன்ற பட்டன். ஓகே, அப்போது அந்த எடிட்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், இப்போ இங்கே இருக்க அந்த டேட்டா வந்து எனக்கு என்ன ஆகணும், திரும்ப அந்த இன்புட் ஃபீல்டு வந்து ஷோ ஆகணும். கரெக்டாக? ஷோ ஆகும்போது எனக்கு என்ன ஆகணும், இந்த பட்டனோட வேல்யூ வந்து ஆடாக இருக்கக்கூடாது, ஆடுக்கு பதில் என்னவாக இருக்கணும், சேவாக இருக்கணும். ஆனால் சேவ் தான் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் மோடில் இல்லை. அப்போது எப்போ இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறோம் அப்போ எடிட்டிங் மோடுக்கு மாறிடும். கரெக்டாக? ஸோ அப்போ எடிட்டிங் மோடு மாறணும் அப்படின்னா இந்த பட்டனோட வேல்யூ நான் மேனேஜ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு சிம்பிளாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த எடிட்டிங் மோடை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு ஸ்டேட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ என்ன ஸ்டேட் அப்படின்னா இஸ் எடிட்டிங் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இஸ் எடிட்டிங், அதே மாதிரி செட் இஸ் எடிட்டிங். ஓகேவா? ஸோ இதுக்கு பாஸ் பண்ண போகிற வேல்யூ என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், ஒரு பூலியன் நான் பாஸ் பண்ண போகிறேன், ஃபால்ஸ். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங் மோடு இல்லை, ஏன்னா புதுசாக நான் வந்து ஒரு நியூ ஐட்டமை ஆட் பண்ணுற மோடில் தான் இருக்கேன். கரெக்டாக? எப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோன்னா அப்போ தான் எனக்கு எடிட்டிங் மோடுக்கு மாறும். அப்போ தான் எனக்கு என்ன ஆகணும், இந்த ஸ்டேட்டோட வேல்யூ இஸ் எடிட்டிங் வந்து ஃபால்ஸ்லேருந்து எனக்கு என்ன மாறணும், ட்ரூவாக மாறணும். இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரே ஒரு சேஞ்சஸ் தான், இந்த பட்டனோட வேல்யூ இங்கே இருக்குல்ல, ஸோ இதை மட்டும் இப்போ என்ன பண்ண போகிறேன், கண்டிஷனல் ரெண்டரிங் மூலிமா அந்த எடிட்டிங் ஒரு ஸ்டேட் வச்சுருக்கேனா, இது வந்து ஃபால்ஸாக இருக்கும் போது
இந்த ஆடுன்ற வேல்யூ இருக்கணும். இப்போது எனக்கு ட்ரூவாக மாறுதோ அப்போ எனக்கு என்ன மாறணும், சேவ்னாக மாறணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இதை அப்படியே தூக்கிட்டு எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ணுறேன். கரெக்டாக இதில் இஸ் எடிட்டிங் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இஸ் எடிட்டிங் வந்து எப்போ ட்ரூவாக இருக்கோ சேவ்ன்ற வேல்யூ மாறணும், எப்போ ஃபால்ஸாக இருக்கோ அப்போ எனக்கு என்னது ஆடுன்றது மாறணும். இந்த இடத்துல இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டேட்டோட வேல்யூ என்னது ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸாக இருக்கிறனால எனக்கு என்னது ஆடுன்னு இருக்கா. இப்போ இந்த ஸ்டேட்டோட வேல்யூ நான் ட்ரூன்னு மாற்றுறேன். ட்ரூன்னு மாற்றினேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல சேவ்னு மாறும். ஆனால் எனக்கு இப்போ எடுத்த உடனே ட்ரூன்லாம் மாறக்கூடாது. எனக்கு இப்போ இனிஷியலாக ஃபால்ஸாக தான் இருக்கணும். எப்போ இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேனோ அப்போ எனக்கு சேவாக மாறணும். கரெக்டு தானே? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், கீழே எடிட்டுக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஒரு கிளிக் ஈவெண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கிளிக் ஈவெண்ட்டில் இப்போதைக்கு சும்மா வந்து ஹேண்டில் அப்டேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சாம்பிளுக்காக இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், லெட் ஹேண்டில் அப்டேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிவிட்டு செட் இஸ் எடிட்டிங் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ நான் என்னென்னு மாற்றுறேன், ட்ரூனாக மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகே தானே? கன்சோல் வந்து எந்த ஒரு எரருமே இல்லை. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆடுன்ற வேல்யூ தான் இருக்குது. எப்போ இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேனோ அப்போ எனக்கு சேவாக மாறுது. லோட் பண்ணுறேன், இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன், சேவாக மாறுது. லோட் பண்ணுறேன், திரும்ப கிளிக் பண்ண சேவாக மாறுது. ஓகேவா? ஓகே தானே? ஸோ இப்போ எனக்கு தேவையானது இந்த 2D அப்ளிகேஷன் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் நான் நிறைய ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணணும். இப்போதைக்கு இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டேன். கரெக்டாக ஹேண்டில் செக்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி எடிட்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு இன்னும் ஸ்டில் அதுக்குள்ளே நிறைய லாஜிக்ஸ் எழுதலை அந்த 2D அப்ளிகேஷனுக்கு தேவையானது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டிலீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் நான் 2 லாஜிக் எழுதணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, புதுசாக ஆட் பண்ணுறதுக்கும் ஒரு லாஜிக் எழுதணும். அதே மாதிரி இந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா, எடிட் கிளிக் பண்ண அப்படின்னா இந்த பட்டனோட வேல்யூ சேவாக மாறுது. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் இருக்க அந்த லேபிளோட வேல்யூ எனக்கு இங்கே போகும். கரெக்டாக? ஸோ அதோட வேல்யூ நான் என்ன பண்ணணும், திரும்ப நான் இங்கே இதுக்கு ஏதாச்சும் இந்த HTML அண்ட் CSஸில் வந்து வெறும் HTML மட்டும் எனக்கு இருக்குது, அதை நான் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக லாஜிக் எழுதும். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் தனித்தனியாக வந்து ஃபங்க்ஷன் நம்ம எழுத போகிறோம். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2D அப்ளிகேஷன் அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிளியராக வந்து அந்த CRUD ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம்.